எப்படி தைரியம் வந்தது? என்னோட அனுமதி இல்லாம இவனை எப்படி நீ வெளியே கூட்டிட்டு போன? மன்னிக்கணும் ராணிமா, இந்த நேரத்துல சக்திக்கு திட்டு கிடைக்க கூடாது, ஆறுதல் தான் கிடைக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, இவங்களோட உயிரை பணைய வச்சு அவிக் கிட்னாப் ஆகாம தடுத்திருக்கா. சொல்ற? அவிக் பண்ணாவ கிட்னாப் பண்ணாங்களா? ஆமா, எல்லா ரவுடியும் இவங்க 2 பேரையும் கிட்னாப் பண்ணாங்க. அப்புறம் சக்தி ஒரு அறையில அடைச்சு வச்சிருந்தாங்க, அவிக்க வேற ஒரு இடத்துல. ஆனா சக்தி ரொம்ப தைரியமா செயல்பட்டு இதுல இருந்து அவ விடுபட்டு அவிக்க தேடி கண்டுபிடிச்சா, அவனோட உயிரை காப்பாத்தினா. அவிக் பண்ணாவ கிட்னாப் பண்ற அளவுக்கு இந்த வீர்கட்ல யாருக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சு? நீ அவனோட பேரை மட்டும் சொல்லு. உங்க அப்பா மேல சத்தியம், யாரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். ஐயோ, உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? இப்ப உங்க எல்லாருக்கும் அவிக் பண்ணா மேல கவலை இருக்குன்ற விஷயம் எனக்கு புரியுது. ஆனா கொஞ்சம் இவளையும் கவனிங்க, இவளை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது கேள்வி கேட்கிற நேரம் இல்ல. சக்தி கிட்ட இந்த சமயத்துல கேள்வி கேட்கணுமா? மாறு, என்ன அப்படியே நிக்கிற? தண்ணி எடுத்துட்டு வந்து கொடு. உள்ள வெளிய ஏதாவது ஒன்ன நீ தேர்ந்தெடு. ஆனா இந்த பொண்ணு தன்னோட வாயை திறக்கவே கூடாது. அவ மௌனமா தான் நிக்கணும், இல்லனா நாம. நீங்க கவலைப்படாதீங்க மாமா. அவ நிரந்தரமா வாயை மூடுறதுக்கு நான் ஒரு திட்டத்தை ஏற்கனவே யோசிச்சு வச்சிட்டேன். அவங்கள யாருன்னு எனக்கே தெரியல. அவங்க அவிக்க ஏன் கிட்னாப் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன் நீ உன்னோட உயிரை பணையம் வச்சு உன் தம்பியை காப்பாத்தினதா சமீர் அண்ணா இப்பதானே சொன்னாரு? அப்ப நீ அவனோட முகத்தை பாத்திருப்பல்ல? இல்ல, நான் யாரோட முகத்தையும் பார்க்கல. அவங்க முகம் வந்து துணியால மூடப்பட்டிருந்தது. சக்தி, உன்னுடைய மூளையை கொஞ்சம் பயன்படுத்து. ஏதாவது நினைவு இருக்கா? அங்க நீ எதையாவது பார்த்திருப்பல்ல? இல்ல, எனக்கு எதுவும் தெரியல. எனக்கு ஒண்ணுதான் தெரியும். அவங்க என் தம்பிய கொலை பண்ண வந்திருந்தாங்க. ஞாபகம் வருது, நான் இரும்பு கம்பியை எடுத்து ஒருத்தனோட காலையே அடிச்சிட்டேன். ஆனா அவன் ஓடி போயிட்டான். நான் சரியான நேரத்துக்கு அங்க போனேன். நான் மட்டும் போகாம இருந்திருந்தா அவிக் தம்பியா அந்த செவத்துக்குள்ள. இது என்னது? ஐயோ, உன் கையில இருந்து இவ்வளவு ரத்தம் கொட்டுது. ஏதோ செவரை பத்தி சொன்னியே, அது என்னது? சொல்லு சொல்லு சக்தி, சொல்லு. நான் ராணிய மட்டும் சொல்லியே ஆகணும். இந்த வீட்டுக்குள்ள யாரோதான் அவிக்கு கொலை பண்ண பாக்குறாங்க. சக்தி, 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 கண்ணு தர சக்தி. சக்தி, சக்தி. என்னடா இவ ரொம்ப சோர்வா இருக்கா? முதல்ல இவ ரெஸ்ட் எடுக்கட்டும். ரூம் கொஞ்சம் இவளுக்கு ஹெல்ப் பண்ணு. அவ ரூமுக்கு போகட்டும். ஆமா, இவள மேல கூட்டிட்டு போங்க. வீர்கட்டோட ராஜகுமாரனை தாக்க யாரோ முயற்சி பண்ணிருக்காங்க. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நானே நேரா டிஐஜியை போய் சந்திக்கிறேன். குற்றவாளியை கண்டுபிடிக்க சொல்றேன். சமீர், நீ யாரையாவது பார்த்திருந்தா, இல்ல உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா அதை என்கிட்ட சொல்லு. நான் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். இல்ல ராணிமா, நானும் சரியா கவனிக்கவே இல்லை. ஆனா கிட்னாப் பண்றது மட்டும் அவங்க என்னமா இருந்துச்சான்னு சொல்ல போனா எனக்கு சரியா தெரியல. அவங்க சக்தி அவிக்க கொலை பண்ற எண்ணத்துல இருந்தாங்க.
வேரோட கண்டுபிடிக்க போறேன். ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சு நான் தண்டிக்க போறேன். சமீர், சொல்லுங்க ராணிமா. அவிக் பன்னாவோட உயிரை காப்பாத்தி நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கேன்னு உனக்கே தெரியாது. மோகினி வந்து தன்னோட வாழ்க்கையில ஒரே ஒரு நல்ல காரியம் செஞ்சா. உன்னை இந்த அரண்மனைக்கு கொடுத்திருக்கா. நல்லா இருப்பா. நான் டிஐஜி சாருக்கு இப்பவே ஃபோன் பண்றேன். தெரியல இப்போ சக்தி எந்த நிலைமையில இருக்காலும். நான் போய் செக் பண்றேன். இல்ல வேண்டாம், அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆனா எனக்கு புரியல, இப்ப நான் எக்ஸாக்டா என்ன பண்ண எனக்கே புரியல. சக்தி, can I come inside? சக்தி, பதில் ஏன் வர மாட்டேங்குது? உனக்கு கால் ரொம்ப வலிக்குதா சக்தி? ஆனா சீக்கிரம் குணமாயிடும். உன்னோட முகத்துல தூச பார்க்க நல்லாவே இல்லை. இப்போ ஓகே. ஆனா அங்க பெண் சிங்க மாதிரி எல்லார் கூடயும் சண்டை போட்ட. இப்ப என்னாச்சு? இப்ப எதுக்காக இந்த டிராமா பண்ற? உனக்கு ஒழுங்கா டான்ஸ் ஆடவும் தெரியல, ஒழுங்கா நடிக்கவும் தெரியல. உனக்கு சண்டை போட மட்டும்தான் தெரியும். இப்ப நான் கூட சண்டை போடுற மூட்ல இருக்கேன். பா இந்திரி, இன்னைக்கு சக்தியும் சமீரும் சண்டை போடுவாங்க. சண்டை போடுவோம்ல? சொல்லு சக்தி. டேய் சக்தி. வேண்டாம், படுத்து தூங்கு. நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல. மத்தவங்களுக்கு உதவுறது நல்ல விஷயம் தான் சமீர் பண்ணா. ஆனா ஒரு விஷயம் மறக்காத, இவ ஒரு காமனர். சாதாரண மக்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் உனக்கு எப்பவுமே நல்லது. சரி. குட் நைட். குட் நைட் அத்தை.
அதை செய்யும் போது என் கை நடுங்க. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அது என்னன்னா என்னோட நேர்மையை விட எனக்கு முக்கியமா தெரியாது என்னோட கனவுகள் தான். அதனால என்னோட கனவுக்கு குறுக்க தடங்களா யார் வந்தாலும் சரி, அவங்களுக்கு எது செஞ்சா நல்லா இருக்குமோ அத நான் செஞ்சிருவேன். நீதான் என் கனவுகளுக்கு தடங்களா இருக்க சக்தி. அதனாலதான் உன்னை நான் இப்ப நிரந்தரமா எப்பவும் இந்த படுக்கையிலே படுக்க வைக்கிற மாதிரி. காலு பயங்கரமா வலிக்குது. இப்பவே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் போல இருக்கு. போய் அட்மிட் ஆயிரணும். என்னுடைய தலையெழுத்து இந்த அளவுக்கு மோசமாவா இருக்கணும்? அடிப்பட்ட கால் வலிய காட்டக்கூட முடியலையே, யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா உடனே சொல்லுங்க. என்னாச்சு? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? எதுக்காக இன்னும் தூங்கல? நடந்த எல்லா விஷயங்களும் என்னோட இரவு தூக்கத்தை கலைச்சு போட்டுருச்சு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இன்னைக்கு அவிக் பண்ணாவை கொலை பண்ண பார்த்திருக்காங்க. அது செஞ்சவங்களை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும், பாடம் புகட்டாத வரைக்கும் என்னாலையும் நிம்மதியா தூங்க முடியாது. காலில் அடிப்பட்ட காயத்தை ராஜி பார்த்துட்டான்னா என் மேல சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு. அதற்கட்டும், அவிக் பண்ணாவுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க? நான் உங்ககிட்ட தான் கேள்வி கேக்குறேன். நீங்க எங்க இருந்தீங்க? இங்கதான் இருந்த ராஜி. எங்க போயிட போறேன்? இங்கதான் இருந்தேன். உங்க பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கே. உங்க முகத்துல கூட ஒரு நடுக்கம் தெரியுது. ஏதோ ஒரு வலிய மறைக்கிற மாதிரி இருக்கு. நான் எதையுமே மறக்கல. ஆனா வலிங்கிறது பயங்கரமானது இல்ல. அதாவது அவிக் பண்ணாவுக்கு இந்த அளவுக்கு நடந்திருக்குல்ல, அது ஒன்றும் சாதாரண வலி கிடையாது. தேவி அம்மா மேல சத்தி, அவிக் பண்ணாக்கு யார் இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிட்டாங்களோ அவங்கள கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தாத வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. நீ இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுடு, அது போதும். வேண்டாம். ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட விட்டுருங்க. நான் சத்தியமா அவங்களை விட போறது இல்லை. இது என் மகன் மேல சத்தியம். நீங்க ஓய்வெடுங்க. நான் போய் அவிக் பண்ணாவை பார்த்துட்டு வரேன். ராணியம்மா, வணக்கம் ராணியம்மா. இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. அப்படி பார்த்தா நான் வெளியால் தான். ஆனாலும் நம்ம ராஜகுமாரனோட ஞாபகம் வந்தா மனசெல்லாம் அப்படியே உழுக்குது. இந்தாங்க, இத அவிக் பண்ணாக்காகவே கொண்டு வந்தேன். ராணியம்மா, அதான் சொல்லுவாங்களே, இந்த கத்திய பையனோட தலகாணிக்கு கீழே வச்சா எந்த கெட்ட கனவும் வராது, அவரு மேல யாரு கண்ணும் படாது. ரொம்ப நன்றி. சொல்ல போனா நன்றி எல்லாம் நான் தான் சொல்லி ஆகணும் ராணியம்மா. சக்தி,
என்னாச்சு? உனக்கு என்ன ஆச்சுமா? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா என்ன? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, உனக்கு எப்படி மூச்சு வாங்குதுன்னு. தண்ணி குடிக்கிறியா? இரு. இதோ ஒரே நிமிஷம், நான் உனக்கு தண்ணி தரேன். இந்த டக்குன்னு தண்ணி குடி. குடி. இந்த குடிமா, குடி. இப்ப எப்படி இருக்க? தம்பி ஞாபகம் வருதா? சரி, போ. அவிக்கிட்ட போமா. போ. பிரதாப் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்க? அவிக் பண்ணாவ அந்த 4 செவத்துக்குள்ள நம்ம அடைக்க பார்த்தோமே, அது ராணி அம்மாவுக்கு தெரிஞ்சா போதும். மத்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தானே தெரிய வரும். என்னக்கா பேசுற? அப்போ இந்த விஷயம் ராணி அம்மா காதுக்கு போக கூடாது. சரி, நீங்க சொன்னீங்கன்னா அந்த பொண்ணு படுத்து தூங்கும் போது கழுத்தை நெரிச்சிரவா? எல்லா விஷயத்துக்கும் அடிதடி கொள்ளன்னு போனா சரியா வராது, புரிஞ்சுக்கோ. போர்ல ஜெயிக்கிறதுக்கு ஆயுதங்கள் மட்டும் பத்தாத, மூளையையும் சரியா பயன்படுத்தணும். அப்படின்னா அக்காவோட மூளை என்னவோ வேலை செய்யுது. உன் அக்கா மேல நீ கொஞ்சம் நம்பிக்கையை வை. சக்தியோட வாய நிரந்தரமா மூடுறதுக்கான பிளான போட்டாச்சு. என் மூளை என்னமா வேலை செய்யுதா? ஐயோ, என் கண்ணே எனக்கு பட்டுடும் போல. என் மோதிரத்தை தொலைச்சிட்டேனா? சக்தி, இப்போ நான் அவிக் கூட தான் இருந்தாகணும். அவிக் இங்க சேஃபா இருக்க மாட்டான். என் தம்பி மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு. இப்பதான் ஆட்டமே இருக்கு. எப்ப சக்தி அந்த அவிக் பண்ணாவோட அறைக்கு போறாளோ, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். ராணி அம்மா அவிக்கோட ரூம்குள்ள போய் தலகாணிக்கு கீழே கத்திய வைப்பாங்க. என்ன ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் இல்லையா? இனிமே நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. தீய சக்தி கிட்ட இருந்து இது உன்னை காப்பாத்தும். பிரதாப், நீ என்ன சொல்ற? நான் சக்தி குடிக்கிற தண்ணில ஒரு விஷயத்தை கலக்கிருக்கேன். அது அவ ரத்தத்துல கலந்த உடனே அவளோட மூளை அப்படியே வெறித்தனமா அலைய ஆரம்பிக்கும். கற்பனைக்கு அப்பாற்பட்ட வேலைகள் எல்லாம் அவ செய்ய ஆரம்பிப்பான். எல்லா விஷயமும் அவ கண்ணுக்கு பிரம்மையாதான் தெரியும். எதெல்லாம் இல்லையோ அது கூட அவ கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும்.
அவ அது எல்லாத்தையும் உண்மைன்னு ஏத்துப்பான். என் கண்ணுக்கு என்ன தெரியுது? யாராவது வாளால அவிக் 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 நீதானா அது? நீதான் என் அப்பா அம்மாவை கொன்னியா? என் தம்பியை கிட்னாப் பண்ணி கொலை பண்ண முடியல, அதனால வாளால கொலை பாக்குறியா? நான் உன்னை விட போறதில்ல. என்ன உளறி இவதான் கொலைகாரி, மர்டரர். விடு விடுன்னு சொல்றேன்ல. என் கையை விடு. என் கையை விடு. எடுக்காத. நீ என் தம்பியை கொலை பண்ண பார்த்த, நான் உன்னை இங்கே கொன்னுடுவேன். நீ கையை ஒரு விடு. கொலைகாரி. அந்த சக்தியை நாம கொலை பண்ணிட்டு ராணியம்மா நம்ம மேல சந்தேகப்படுற மாதிரி நாம நடந்துக்க கூடாது. நம்மளால அவளை கொல்ல முடியலன்னா அதனால என்ன? ராணி அம்மாவோட கண்ணோட்டத்துல அவளுக்கு எந்த ஒரு மதிப்பும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவ என்ன பண்ணாலும் அவளால ராணி அம்மா மனசுல இடத்த பிடிக்க முடியாது. அவளோட மூளை கூட விளையாடி நாம இந்த காரியத்தை கச்சிதமா நடத்தி முடிக்கணும்.